இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். ஓகே. இப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் 4 பாதமுமே உங்களுக்கு வந்து மிதுனத்திலே வரும். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் எது அப்படின்றத திருவாதிரை தான். ஏன்னா திருவாதிரை தான் சிவபெருமானோடைய நட்சத்திரம். சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆனால் சிவபெருமான் பிறந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரோட அந்த குணாதிசயங்கள் அதெல்லாம் வச்சு போகும்போது திருவாதிரை தான் பயங்கரமாக ஒத்து போகும். ஆனால் அதுதான் சிவனுடைய நட்சத்திரம். அதாவது சிவனுடைய ஒரு பிறந்த நட்சத்திரமே இதுதான். நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமே இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது வந்து ராகு பகவானால ஆளப்படுற நட்சத்திரம். சரிங்களா? இது ஒன்று. இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்லேயே அந்த லாஸ்ட் எட்ஜை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றது திருவாதிரை தான். இருக்கிற 27 நட்சத்திரத்திலேயே நீங்கள் எந்த திருவாதிரை நட்சத்திரம் வேணால் கேளுங்க. ஒரு ஒரு அதுக்குன்னு சின்ன குழந்தை கேட்கறது கிடையாது. ஒரு 30-35 வயசுல சொல்றீங்க கேட்டிங்கன்னா லைஃப்ல ஒரு தடவையாவது ஆல்மோஸ்ட் லிட்டரா சாவை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். சிலது தானா நடக்கும், சிலது வாண்டடா இழுத்து போட்டுக்கும். ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை பார்த்துட்டு வந்து திருவாதிரை ஒரு விபத்துல சிக்கி உயிர் அந்த மாதிரியும் வரும். அந்த மாதிரியும் வரும். இல்ல உறவுகளால ஏமாற்றப்பட்டதாவும் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டேன். ஆமா ஆமா, அதுக்கு மேல எதுவும் இல்ல. அது மாதிரி எதுவுமே பார்த்துட்டேன். அந்த இது வந்து திருவாதிரை நடக்கும். லைஃப்ல சில பேர் 2-3 தடவை நடக்கும். ஆனா ஒரு தடவையாவது கண்டிப்பா இந்த எட்ஜை பார்த்து வந்துருவாங்க. இந்த நட்சத்திரத்துல ஆமா, ஈஸியா வந்துருவாங்க. கண்டிப்பா லைஃப்ல ஏதாவது ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும். லைஃப்ல பெண்ணோ லவ் பிரேக்கப் இல்ல, லவ்னா ஆப்போசிட் ஜெண்டர் மட்டும் இல்லை, வீட்டுல இருக்கவங்க கூட. இவ துபாயில பையன் 10 வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வந்து வீட்டுல கொடுத்துருப்பான். 10வது வருஷம் வந்து எட்டி பார்த்தா எங்கம்மா காசுனா போயிடுச்சுன்னுவாங்க. அவங்களுக்கு அக்கா கல்யாணம் பண்ணிட்டேன்னா, தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன்னா, சீர் செஞ்சேன்னா முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. அப்ப எனக்கு திருப்பி போய் சம்பாரின்னுவாங்க. அது அவன் திரும்ப பாவப்பட்ட ஆமா எல்லாருக்குமே இது நடக்கும். திருவாதிரைக்கு எக்ஸ்ட்ரா நடக்கும். எனக்கு மட்டும் ஏன் வரீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப இவர்கள் வந்து இப்ப இந்த குடும்பத்துல எந்த அளவுக்கு பாண்டிங்கா இருப்பாங்க. இப்ப இதே மாதிரி இவர்கள் வரப்போற அந்த வாழ்க்கை ஆணோ பெண்ணோ எந்த மாதிரி அமைவாங்க? இவங்க பாண்டிங் வந்து குடும்பத்தை பயங்கரமா பார்த்துப்பாங்க. அதான் சொல்லி இது வந்து சிவபெருமானோட நட்சத்திரம். நீங்க சிவபுராணம்லாம் படிச்சீங்கன்னா இருக்கிறதுல சேடஸ்ட் லவ் ஸ்டோரியும் சரி, இருக்கிறதுலேயே ஹாப்பியஸ்ட் லவ் ஸ்டோரியும் சரி சிவன் பார்வதி தான். சிவன் சதி அவங்களோட லவ் ஸ்டோரி பயங்கரமா இருக்கும். அவங்களுடைய அந்த சதி அம்மா இறந்தப்பா ஒரு கதர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். இருக்கிற சேடஸ்ட் லவ் ஸ்டோரி அதுதான். அதே மாதிரி ஹாப்பியஸ்ட் லவ் ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவங்க லைஃப்பும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒரு கடவுள் குடும்பத்தோட இருக்காரு அப்படின்னா சிவபெருமான் தான். ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 பசங்க. அது மட்டும் தான் தெரியும். எல்லா பசங்களுக்கும் பேரா பசங்க இருக்காங்க தெரியுமா? முருகனுக்கு 2 பொண்ணு இருக்கு. முருகனுக்கு 2 பொண்ணு இருக்கு. விநாயகருக்கு 2 பையன் இருக்கான். அது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியும். முருகனுடைய பொண்ணு பேர் வந்து ஆரவள்ளி, சூரவள்ளி. அவங்க பேர்ல மலைகளே இருக்கு நார்த் இந்தியாவில். ஆமா, நார்த் இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி விநாயகரோட பையன் பேர் வந்து சுப லாப். இல்ல, விநாயகர் வந்து கல்யாணம் நம்ம ஊர்ல நார்த் இந்தியாவில் அவருக்கு இது வந்து என்ன எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ சொல்ல வேண்டாம். சரி, கொஞ்சம் வருஷம் போட்டோம் சொல்லலாம். எல்லா சாமியும் கல்யாணம் பண்ண சாமி தான். நம்ம ஊர்ல அந்த 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 ரூபத்தை நம்ம கும்பிடல, கல்யாணமான ரூபத்தை கும்பிடல. ஐயப்பனும் நம்ம பிரம்மச்சாரின்றோம். ஆமா, பம்பையில இருக்க ஒரு பிரம்மச்சாரி. ஆனா ஐயப்பன் பிரம்மச்சாரி இல்லை. ஐயப்பன் சாஸ்தான்னு ஒரு ரூபம் இருக்கு. கேரளாலே இருக்கு சாஸ்தான்னு ஒரு ரூபம் இருக்கு. அவங்க ஐயப்பனே பாத்தீங்கன்னா வயசான கோலத்துல இருக்காரு. ஐயப்பனே சாஸ்தான்ற ரூபத்துல பார்த்தா அங்க ஒய்ஃபோட இருப்பாரு. அதே மாதிரி இங்க நம்ம வந்து ஐயா, நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், தப்பா தான் மன்னிச்சுக்கோ. நான் ஏன்னா எல்லா இடத்துல நான் அதை சொல்லிடுறது. இப்ப அது சில பேர் ஏத்துக்க முடியும், சில பேர் சாஸ்தான்ற ரூபத்தை போய் எடுத்து பாருங்க. அதுவும் கேரளாலேயே தான் இருக்கு. அதே மாதிரி விநாயகர் இங்க நம்ம பிரம்மச்சாரி ரூபத்துல இருக்க விநாயகர் நம்ம வழிபாடு பண்றோம். நீங்க நார்த் இந்தியா போனா பெரும்பாலும் விநாயகர் கூட சித்தி புத்தி இருப்பாங்க. ஆனா நார்த் இந்தியால விநாயகர் வந்து ரொம்ப வழிபடுவாங்க, நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயம் சித்தி புத்தி இருக்காங்க. சில பேருக்கு அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு பசங்க இருக்கு. சித்தி புத்திக்கும் பசங்க இருக்கு. அவங்க பேர் தான் சுப லாப். அதனால இருக்கிற குடும்பங்கள்ல சிவ குடும்பம் தான் அழகு.
பசங்க, பேர பசங்க, பேத்திங்க எல்லாரும் இருப்பாங்க சிவ குடும்பம். சொல்றத வச்சு ஒரு விஷயம் தெரியுது, இந்த நட்சத்திரம் குடும்பம் வந்து அழகா இருக்கும். குடும்பத்தை வந்து அழகா இருக்கும்ன்றதை விட குடும்பத்தை காப்பாற்ற அவ்வளோ முயற்சிப்பாங்க, முழு முயற்சியும் போடுவாங்க. குடும்பத்தை காப்பாற்ற அவ்வளோ ஆனா குடும்பத்துல இருக்கவங்க இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கவங்க இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா குடும்பத்துக்காக எவ்வளோ டீப்பா இறங்கி செய்யணுமோ குடும்பத்துக்காக நான் செய்யறேன், அவங்க என்ன பாத்துக்கிறாங்க, என்னோட பலனை நான் செய்யறேன். இப்ப சிவபெருமானும் நீங்க எல்லா டைம்ல பார்த்தா என்ன பண்ணுவாரு, கண்ணை மட்டும் உட்காந்துருப்பாரு. என்ன சொல்லுவாங்க, சிவன் ஜடம் மாதிரி உக்காண்டிருக்காரு. இவ்வளவு பெருசா இவ்வளவு பெரிய புவி உலகத்தை ஆள்றாரு. இந்த காஸ்மோஸ் அண்டத்தை மேனேஜ் பண்றது யாருன்னா அவரு தான். சரியா? அப்போ ஜடம் மாதிரி உக்காண்டதை அவர் எப்படி ஆள முடியும்? அவர் வேலையை அவர் செய்யறாரு, அமைதியா செய்யறாரு. திருவாதிரை அப்படிதான், குடும்பத்துக்கு இறங்கி செய்வாங்க. ஆனா குடும்பத்துல இருக்கவங்க அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டாங்க திருவாதிரை. இப்ப இவர்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? உடல் நலம் வந்து எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு டிசீஸ் இருக்கு. அதாவது உங்க உடல்ல வந்து நான் ராசி மண்டலமா பிரிச்சேன்ல, தலை, தோள்கள், அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த ராசி மண்டலத்துல நட்சத்திரமாவும் பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே அது சம்பந்தமான நோய்களும் இருக்கு. திருவாதிரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்கின் அலர்ஜி வரும். நீங்க நிறைய திருவாதிரை பாருங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க. நிறைய திருவாதிரை ஷேவ், ஏன்னா அவங்க ஷேவ் பண்ண எரியும் தோல்லாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டைலுக்கு விட்டுருக்கேன்னுவாங்க. நீ ஸ்டைலுக்கு விட்டுருக்க, ஒரு 10 நாள் தினமும் ஷேவ் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பண்ணாமே இருக்கும், நாங்கள் ஷேவ் பண்றவங்க இருப்பாங்க, பட் பெரும்பாலும் மெஜாரிட்டியா அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, ஷேவ் பண்ணா இல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்காவே ஸ்கின் அலர்ஜி இருக்காதான் அவங்களுக்கு ஷேவ் பண்ண பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜின்றது திருவாதிரைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட். பொதுவா வந்து இந்த ஒரு டிசீஸ் இருக்கும் அப்படின்ற. எஸ் எஸ். இப்ப இவர்கள் வந்து எந்த கடவுளை வழிபட்டா? இவங்களுக்கு வந்து இப்ப சிவபெருமான், அஃப்கோர்ஸ் சிவபெருமான் போறதா சிவபெருமான். இதுலயும் நட்சத்திரம் இருக்கிறதுனாலே. ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு வந்து இதுல ரூபங்கள் இருக்கு. இப்ப நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ன்றது 100 இல்லை 1000 கணக்குல இருக்கு. நம்மளது பெரிய நிறைய பேர் நம்ம இந்த கிளாஸ் படிச்சிருக்காங்க. அவங்க இன்னொன்று நம்ம கிட்ட வந்து 80 வயசு தாத்தாலாம் படிச்சிருக்காங்க என்கிட்ட. என்னோட யூடியூப்ல இருக்கும் அவரோட ஃபீட்பேக். 80 வயசு அவருக்கு. அவங்க நிறைய பேர் சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் கிளாஸ் படிப்பாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்போ எதுக்கு இவங்களாம் அவங்க நம்மளுக்கு எப்போ சந்தோஷம் இருக்கும், அவங்க ஃபீட்பேக் தருவாங்கல்ல. வயசுல பெரியவங்க நம்மளுக்கு ஃபீட்பேக் தருவாங்க, நம்மளுக்கே. அவங்க எனக்கு நிறைய பேர் எனக்கு சொன்னதாக தான், நீங்கள் வந்து நிறைய பேர் கடவுள் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ரூபங்கள் சொல்கிறீங்க. ரூபங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம், அதுதான் வெயிட்டு. என்னன்னா இப்போ திருவாதிரைக்கு எல்லாம் சிவன் சிவன் சிவன், சிவன்லேயே ஒரு 1008 ரூபம் இருக்கு. சிவன்லேயே நீங்கள் காசி போனீங்கன்னா 1008 சிவனுக்கும் கோவில் இருக்கு. பார்வதியோட 1008 ரூபத்துக்கும் கோவில் இருக்கு. நான் அதெல்லாம் தேடி போய் ஒரு 100 கோயிலுக்கு போன கடவுள் ஒண்ணுதான், ஆனா அவங்க எடுத்த அந்த ரூபங்கள் ஜாஸ்தி. இப்ப அதுலயே ஒரு ரூபம் எதுன்னு பாத்தீங்கன்னா பைரவர். ஆனா பைரவர்லயே 64 பைரவர் இருக்கு. பைரவர்லயே டீப்பா போகும். ஸோ அந்த மாதிரி திருவாதிரைக்கு அப்படின்னு இதுவே ஜென்ரல் தான். திருவாதிரைக்குன்னு ஒரு ரூபம் சொல்லணும்னா சிவன்லயே நடராஜர். சிவன்லயே நடராஜர் ரூபம் வந்து அவங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. நடராஜர் எப்படின்னா இந்த இப்ப நான் ஷோ கேஸ்க்கு வாங்கி நடராஜர் பொம்மை வச்சிருக்கேன், அந்த கதை இல்லை. நடராஜர் வச்சுட்டு பக்கத்தில் எப்பவுமே அம்பாள் வைக்கணும். அம்பாள் வச்சுட்டு வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு பவர் வந்து இன்னும் சூப்பராக இவங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இவர்கள் எந்த தொழில் எடுத்து செஞ்சா சிறப்பாக அமைன்னு பார்க்குறீங்க வாழ்க்கைக்கு? இவங்களது வந்து வக்கீல் தொழில் பட்டாசா வேலை செய்யும். வக்கீல், லாயர்ஸ், ஆடிட்டர்ஸ், இதெல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும். கதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, கற்பனை இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கற்பனை போவாங்க. ஏன்னா வந்து மிதுனத்தோடு சேர்ந்த ராகுன்னும் போது அதனால சொன்ன இவங்க நிறைய பேர் டிப்ரெஷனில் போயிடுவாங்க. சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக உள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் கற்பனை. ஸோ கதை எழுதுறது, மீடியாஸ், இதெல்லாமே இவங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். கமிஷன் பேசிஸ் பண்ணுற சில விஷயங்கள் இதெல்லாமும் இவங்களுக்கு வந்து